ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது சண்டே காலையில. இது வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் 3 நிமிஷம் வீடியோவா தான் எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் லாங் வீடியோ மாரி ஆயிப்போச்சு. இன்னைக்கு சண்டே காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ லேட்டா தான் கொஞ்சம் எந்திரிச்சேன். லேட்டா எந்திரிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு சந்திரா அக்காவுக்கு வந்து இன்னைக்கு திருமண நாள். அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கிறேன். நெறைய வீடியோ எனக்கு ஒரு ஹாய் சொல்லுமா, சொல்லுமான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு தான் மறந்து மறந்து போகுது. இன்னைக்கு தான் வந்து சொல்றதுக்கான நேரம் வந்து கிடைச்சது. இன்னைக்கு அவங்களுக்கு திருமண நாள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்களுக்கா. இன்று போல் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா இருங்க. என்ன விட ரொம்ப பெரியவங்க. என்னால வாழ்த்த வயதில்ல. இருந்தாலும் என்னோட விஷ் மட்டும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு சண்டே காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் கழுவிட்டு இருக்கேன்னா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா, போர்டிகோல தான் உட்காந்து உட்காந்து அழகா உச்சா விட்டுர்றான். அது வந்து ஒரே ஸ்மெல்லா இருக்குது. அதனால வந்து 2 நாளைக்கு ஒரு டைம் அந்த மாரி கழுவுற மாரி இருந்தது. இன்னைக்கு ஏதோ போர்டிகோ ஒரு மாதிரியாவே இருந்தது. சரி கழுவிட்டுலாம் அப்படின்றதுக்காக கழுவி விட்டுட்டேன். நான் கழுவுறதுக்காக தொடப்பம் எடுத்தாலும், இல்ல பைப் எடுத்தாலுமே ஓடி குடுகுடுன்னு மொட்டை மாடியில போய் உட்காந்துவான். இல்லன்னா வந்து வாசக்கால் மேல போய் உட்காந்துப்பான். அந்த மாரி தான் இன்னைக்குமே வந்து வாசக்கால் மேல போய் அழகா வந்து உட்காந்துட்டு நான் கழுவுறத வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு காலையில எந்திரிக்கிறப்பவே குளிக்கலான்னு பாத்ரூம் போறேன். கால்ல ஒரு கொலுச காணோம். அச்சச்சோ! எங்கேயோ போய் கொலுசு விழுந்துருச்சு போல இருக்கு அப்டின்ட்டு தேடலான்னு போனா, பாயிலே வந்து கொலுசு வந்து கிடந்தது. ஏற்கனவே வந்து கம்மல் உடைஞ்சு போயி, தங்கம் இருக்கிற விலைக்கு எங்க கடைக்கு போகுறது அப்டின்றது பயந்துகிட்டே வந்து இன்னும் போகாம இருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த கொலுசுமே வந்து அறுந்து போச்சு. எப்ப கொலுசு மாத்த போனாலுமே எனக்கு ஏன்னு தெரியல. நானும் மாடல்லாம் நெறைய எல்லாமே ரொம்ப மெலிசா அழகா சின்னதா தான் எடுக்கிறேன். இருந்தாலுமே அது ஏன் 1 வருஷம், 1 1/2 வருஷம் இப்படி தான் வந்து வருது. இதுக்கப்புறம் உனக்கு இரும்புல தான் வந்து கொலுசு செஞ்சு போடணும்னு அவருமே வந்து சொல்லிட்டாரு. போன டைம் மாத்துறப்ப பார்த்தீங்கன்னா, 2 செட்டு கொலுசு வந்து குடுத்துட்டு, இந்த ஒரே செட்டா வந்து எடுத்துட்டு வந்தேன். கொஞ்சம் அழுத்தமா இருக்கட்டும்ன்ட்டு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, போன ஆவணி மாசமே என்னமோ தான் மாத்தேன்னு நெனைக்கிறேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அறுந்து போச்சு. இது பத்த வைக்கிறதா ஏற்கனவே 2 வாட்டி பத்த வச்சுட்டேன்னு நெனைக்கிறேன். மறுபடியும் பத்த வச்சு தான் போடணும்னு இருக்கேன். இன்னைக்கு காலையிலேயே வந்து நெறைய வேலைகள் இருக்கு. என்ன வேலைகள்னா, அந்த பலகாரம் சுடுற வேலை தான். காலைல போட்ட ஷார்ட்ஸ்ல கூட ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. "என்னக்கா இன்னைக்கு வந்து முறுக்கு, இனிப்பு அது குலோப் ஜாமுன்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த தீபாவளி டைம்லாம் செஞ்சாலுமே எதுவுமே வந்து சாப்பிடவே முடியாது. ஒரு மாதிரி மூஞ்சால அடிச்ச மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் இருக்கும். என்னன்னே தெரியல. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி எனக்கு குலோப் ஜாம் சாப்பிடணும் போலவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்து குடுத்தாரு. சரி இன்னைக்கு செய்யலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு தான் செய்யறதுக்கு எடுத்திருந்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து நான் தீபாவளிக்கு ஒரு பாக்கெட் முறுக்கு மாவு வாங்கினேன். நல்லா இருந்தது. இன்னொரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதுவுமே வந்து சரி இன்னைக்கே வந்து எண்ணெய் இருக்கிறப்பயே செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஒரே வேலையா முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். நெறைய பேர் குலோப் ஜாம் சூப்பரா இருக்கு. எப்படி செய்யுதுன்னு வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா? என்னோட ஸ்டைல்ல குலோப் ஜாம் வந்து பெர்ஃபெக்ட்டா எப்படி செய்றேன் அப்படின்றது தான் வந்து நான் அன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவ விட கொஞ்சம் விலகுன மாரி இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டேஜ்ல வந்து நல்லா பெசஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பச்சை தண்ணி தான் நான் சேர்த்திருக்கேன். இதுக்கு நெய் சேர்க்கல. ஒரு சிலவங்க பால்லாம் சேர்ப்பாங்கல்ல. அது எதையுமே சேர்க்க தேவையில்ல. கொஞ்சமா பச்சை தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பெசஞ்சாலே நல்லா அழுத்திலாம் பெசையக்கூடாது. மேலாப்புல நான் மாவு பெசஞ்சு வைக்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த மழமழப்பு வராம தான் நான் பெசஞ்சு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? அழுத்தமே குடுக்கக்கூடாது. இந்த குலோப் ஜாம் மாவுக்கு. அந்த மாரி பெசஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் அப்படின்னு வச்சுட்டு, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஜீராவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த அளவுகள்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு வந்து கிளாஸ் அளவு தான் 3/4 கிளாஸ் சர்க்கரை போட்டா இந்த ஒரு பாக்கெட் கரெக்ட்டா இருக்கும். நான் வந்து அப்படிதான் போட்டுருக்கேன். அந்த மாரி தான் வந்து நானுமே வந்து 3/4 கிளாஸ் வந்து சர்க்கரை போட்டுட்டு, 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஊத்திருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரா வந்து அப்பப்ப மீந்து போகுதுன்றதால, ட்ரை குலோப் ஜாமுக்காக நான் 1 கிளாஸ் தான் வந்து ஊத்திருக்கேன். எனக்கு உங்களுக்கு இதுக்கு ஜீரா வந்து நெறைய வேணும்னா 1 1/2 கிளாஸ் தண்ணி தண்ணி கூட வந்து சேர்த்துக்கலாம். மாவு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நல்லா உருட்டி அழகா அந்த வெடிப்புலாம் இருக்கவே கூடாது. மாவு நல்லா பெசையறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம உருட்டுறப்பயே அந்த வெடிப்பு இல்லாமலே உருட்டுனாலே நல்லா குலோப் ஜாம் வெடிக்கவே வெடிக்காது. இதுக்கப்புறம் எண்ணெய வந்து நல்லா சூடாக்கி அதுக்குள்ள போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். நம்ப இது கொஞ்சம் கொஞ்சம் வெடிப்பு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அஜி வந்து உருட்டுனா. மீதில வெடிப்பு இல்லாம வர்றதெல்லாம் வந்து நான் உருட்டுனது. அவ வந்து நானுமே உருட்டுறேம்மா அப்படின்றதுக்காக உருட்டியிருந்தா. இல்லன்னா வந்து எனக்கு எப்பவுமே வந்து விரிசல் வராது. எனக்குமே வந்து குலோப் ஜாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் எப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் ஏதோ எங்க தான் சொதப்புனேன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து எனக்குமே வந்து கரெக்ட்டா வர ஆரம்பிச்சது. ஜீராவுமே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணியா வச்சாலுமே அந்த ஜீரா வந்து பார்த்தீங்கன்னா, சரியா இறங்காம வெடிச்சு வெடிச்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஜீராவுமே கரெக்ட்டா இருக்கணும். நம்ம மாவுமே வந்து சரியா பெசஞ்சு உருட்டி எடுத்தா தான் குலோப் ஜாம் வந்து நல்லா வெடிப்பு இல்லாம நல்லா சூப்பரா வந்து டிவில காமிப்பாங்க இல்லையா? அந்த மாரி குலோப் ஜாம் வந்து வரும். நான் எங்கேயுமே வந்து நெய் சேர்க்கல. கையில வந்து மாவு உருட்டுனேன் இல்லையா? அப்ப மட்டும் கையில கொஞ்சம் கொஞ்சமா தடவி வந்து உருட்டுனேன். மத்தபடி பார்த்தீங்கன்னா, நெய் வேற எங்கேயும் சேர்க்கல. குலோப் ஜாம் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரை குலோப் ஜாமா தான் எடுத்தேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரையா இருந்த மாரி தான் இருந்தது. இப்படி தான் இருந்தது குலோப் ஜாம். நீங்க வந்து இந்த மாரி செய்யறதுனா, இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. நான் எப்பவுமே இந்த மாரி தான் வந்து செய்வேன். குலோப் ஜாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உடனே வந்து முறுக்கையும் வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஏன்னா, காலையில தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் வேலைகள் இன்னைக்கு சண்டே கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம். காலையிலேயே முடிச்சுட்டா, அடுத்தது வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலான்றதுக்காக எல்லா வேலையும் வந்து காலையிலேயே முடிச்சுட்டேன். ஆச்சி மாவு தான் வாங்கி வச்சிருந்தேன். அது கூட பார்த்தீங்கன்னா, எல்லாமே அதிலேயே இருக்கு. நமக்கு வேணும்னா அதில வந்து எள்ளு,
ஓமம் இது மட்டும் தான் சேர்த்துக்கணும். அந்த மாரி தான் அது மட்டும் சேர்த்துட்டு தேங்காய் பால் ஊத்தி வந்து செய்வேன் நான் எப்பவுமே. அந்த போன வீடியோல கூட நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? தேங்காய் பால் ஊத்தி செஞ்சா நல்லா டேஸ்ட்டா இருக்குன்ட்டு. அந்த மாரி அந்த முறுக்கு வந்து சுடுறப்பயே பார்த்தீங்கன்னா, அந்த தேங்காய் தேங்காய் எண்ணெயில செஞ்சா எப்படி வாசனை வருமோ, அதே மாரி தான் நல்லா வாசனையா இருக்கும். அதனால என்னவோ தெரியல. எனக்கு வந்து தேங்காய் பால் ஊத்தி செஞ்சா தான் முறுக்கு வந்து ரொம்ப பிடிக்குன்றதுல அந்த மாரியே வந்து செய்யறது. மாவுலாம் பெசையறதுக்கு வந்து போயிட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் பால் அரைக்காமலே நம்ம பாட்டுக்கு மாவு பெசைய வந்துட்டோமே அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் தான் தேங்காய் உரிக்கவே வந்து போயிருந்தேன். நான் தேங்காய் உரிக்க போன நேரமா, இவன் வந்து தொல்ல தாங்க முடியல. எனக்கு தேங்காய் அந்த மட்டைய குடு, இல்லன்னா தேங்காவ குடுன்னு ஒரே அட்டகாசம் வந்து பண்ணிட்டு இருந்தான். இந்த விஷயம் இன்னும் நெறைய பேர் வீட்ல நடக்கும்னு நெனைக்கிறேன். அந்த தேங்காய் உடைச்சா, அந்த தேங்காய் தண்ணிக்கு வந்து நெறைய பேர் வீட்ல சண்டை நடக்கும். இங்கேயும் அந்த மாரி தான். தேங்காய் ஒரு சில டைம் வந்து வீணா கூட போயிருக்கும். ஆனா, அந்த தேங்காய் தண்ணிக்கு வந்து சண்டை நடக்கும். அந்த மாரி தான் அஜியும் நானும் தேங்காய் தண்ணி குடிக்கிறோம். அவ வந்து எனக்கும் கொஞ்சம் குடுங்கன்ற மாரி வாய திறந்துட்டு இருந்தா. தேங்காய் பால் அரைச்சு ஃபர்ஸ்ட்டு பால், 2வது பால்ன்னு எடுத்துக்கிட்டேன். போன வாட்டி அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு அரைச்சதால தேங்காய் பால் வந்து மீந்து போச்சு. அதனால இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் கொஞ்சம் திக்காவே வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக அரைச்சு வந்து சேர்த்திருந்தேன். இன்னைக்கு இந்த முறுக்கு சுடுறப்ப ஒண்ணு யோசிச்சுனே வந்து செஞ்சேன். என்னடா இது எதுவுமே தெரியாம வந்து முறுக்குலாம் சுடுற அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப இதாயிருக்குமே அப்படின்ற மாரி. ஒரு சில விஷயம்லாம் வந்து எங்க அம்மா வந்து இப்பயும் வந்து சொல்லுவாங்க. எதுவுமே தெரியாம வந்து போய் இப்ப என் பெரிய பொண்ணு வந்து அவ்ளோ சூப்பரா வந்து சமைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா வந்து செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா வந்து சொல்லுவாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் எங்க அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த சர்க்கரை பொங்கலுக்கு ரெசிபி, இன்னும் ஒரு சில ரெசிபிலாம் வந்து கேட்பாங்க. எனக்கா என்னடா இது ஒண்ணுமே தெரியாம வந்து இந்த அளவுக்கு நம்ம சமையல் தெரிஞ்சு வச்சிருக்கோம் போல இருக்கு அப்படின்ற மாரி வந்து யோசிப்பேன் நானு. எனக்கே சிரிப்பு வரும் என்ன நெனச்சா. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே தெரியாம தான் வந்திருந்தேன். இந்த அளவுக்கு சமைக்கிறேன்றப்ப எனக்கே கொஞ்சம் பெரிய விஷயமா தான் வந்து தெரியுது. நீங்க யாரெல்லாம் வந்து சமையல் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எதுவுமே தெரியாம வந்து, இப்ப நல்லா வந்து சூப்பரா சமைப்பேன் அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. முறுக்குமே வந்து கடகடன்னு கொஞ்சம் மாவு தான் இருந்தது. ஒரு 35 முறுக்கு, 40 முறுக்கு வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் சின்ன சின்னதா தான் போட்டேன். எனக்கு வந்து எதுவுமே வந்து பெருசு பெருசா வந்து செய்யறதுக்கே பிடிக்காது. குட்டி குட்டியா செஞ்சா தான் ஒரு முறுக்கு எடுத்தாலுமே ஒண்ணு வந்து சாப்பிட்டுடணும். அத மாரி ஒரு அதிரசம் எடுத்தா அப்படியே சாப்பிடணும். குட்டி குட்டியா செஞ்சா தான் எனக்கு பிடிக்குன்றதால கொஞ்சம் சின்னதா தான் செஞ்சேன். இவ்வளோ முறுக்கு தான் வந்தது. காலையிலேருந்து பசங்க வந்து ஏன் கிச்சனுக்கு வரல. நான் மேல ஒரு வேலை வந்து நடந்துட்டு இருக்கு. டேங்க் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் பசங்க யாருமே வரல. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த புக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மச்சில இருந்தது. எடுத்து வச்சேன். அடுத்த வாரத்துலேருந்து சாமிக்கு வந்து புக்லாம் தேவைப்படுன்றதுக்காக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து மேல வந்து போயிருந்தேன். ஏன்னா கார்த்திகை மாசம் வந்து வரப்போகுது இல்லையா? அதனால சரி மேல வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்றதுக்காக. தண்ணி வீட்டுக்குள்ள வந்தப்ப பார்த்தீங்கன்னா, இந்த புக்லாம் கீழ இருந்தா கண்டிப்பா வந்து ஏதாவது ஆயிருக்கும். மேல மச்சில வந்து வச்சதால பார்த்தீங்கன்னா, இந்த புக்குக்கு எதுவும் ஆகல. நல்லாவே இருக்கு அப்படின்ற மாரி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பசங்க மேல போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு மேல போனா, இவரு வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க. படிக்கட்டுல தான் வந்து லைனா வந்து படுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆழ்ந்த உறக்கத்துல நீ தூங்குன்ட்டு மேல போனா, மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமா காலையிலேருந்து கழுவுறாங்க. தேய்ச்சு தேய்ச்சு கழுவுறாங்க போல இருக்கு. ஏன்னா மண்ணு ஒரு மாரி பாச புடிச்ச மாரி இருக்கு இல்லையா? ரொம்ப நாங்க பாச பிடிக்க விட மாட்டோம். ஓரளவுக்கு தான் எப்படியும் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு டைம் ஆச்சும் வந்து கழுவிடுவோம். அந்த மாரி பசங்க எல்லாமே கழுவியுமே முடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் கழுவுற மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். எப்ப டேங்க் கழுவலாம் ஜாலியா வந்து விளையாடலான்றதுக்காகவே பசங்க வந்து டேங்க் வந்து இன்னைக்கு கழுவிட்டு இருந்தாங்க. இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப தான் என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.